டயட்டை உடைத்த புட்டு, கிழங்கு புட்டு. இதை அப்படியே சாப்பிட்றலாம். சீனி வேண்டாம், சிறுபயிறு வேண்டாம், பப்படம் வேண்டாம், பழம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். செம்ம டேஸ்ட்டு. சூப்பராக இருக்குது. நானும் டயட் இருந்துடலான்னு சொல்லி பார்க்கேன். ஆனால் இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் பார்க்கும்போது எங்கே போய் டயட் இருக்குது. சரி, இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்ருவோமேன்னு சொல்லி எடுத்துட்டேன். இவ்வளோ தான் வாயை கட்டி இருந்தாலும் நமக்கு இருக்க முடியாது. டயட்டு தான், பெரிய அளவில் எடுக்கலை, கொஞ்சம். நான் 6 மணிக்கு மேலே எதையும் சாப்பிட மாட்டேன். செம்ம டேஸ்ட்டு. சிறுபயிறு கூடையும் கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டு நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்கும். வெறுமனே சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டு, இப்போவும் நல்ல டேஸ்ட்டு. இப்படி தாங்க டயட்டு இருப்பேன். நான் அடிக்கடி டயட்டு இருப்பேன். அப்புறம் வாரத்தில் 2 நாள் இப்படி ஏதாவது காலையில் எடுத்து சாப்பிட்றேன். 11 மணி வரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். அப்புறமா முக்கியமாக அந்த விரதம் இருக்கணும்னு நினைப்பேன். எனக்கும் விரதத்துக்கும் செட்டே ஆகாது. எப்போ விரதம் இருக்கணும்னு சொல்லி நினச்சிருக்கணும் இருப்பேன். ஆனால் லாஸ்ட்டு சமயத்தில் சொதப்பிடும். ஆஹா, என்ன டேஸ்ட்டு! எப்படி உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த கிழங்குக்கு வாக்கு இருக்குது. சில சமயத்தில் இந்த கிழங்கு பார்த்தா ரொம்ப குழஞ்சி போன மாதிரி ஆயிரும். சீக்கிரம் அவியக்கூடியதாக இருந்தால் இது நல்ல கிழங்கு. இந்த கிழங்கு 2-3 வரையில் சாப்பிடலாம். அவிச்சி மிளகுத்தல், பூண்டு எல்லாம் போட்டு ஒரு வகையில் சாப்பிடலாம். அப்புறமா நிறைய பேர் மீன் அதையும் போட்டு கறி வைப்பாங்க. நாங்களாம் அப்படி வைக்க மாட்டோம். மீன் கறியை தனியாக வச்சு கிழங்கு அவிச்சு வச்சு அதுக்கு மேலே மீன் குழம்பை ஊற்றி சாப்பிடுவோம். அது சூப்பராக இருக்கும். இல்லைன்னா கிழங்கு கூட்டு வைப்போம். தேங்காய், மிளகுத்தூள், வெள்ளைப்பூடெல்லாம் போட்டு அரைச்சி வச்சு ஒரு கூட்டாட்டு வைப்போம். இன்னொன்று இந்த மாதிரி புட்டு இன்னும் நல்லாயிருக்கும். நல்ல டேஸ்ட்டு. கிழங்கு புட்டு கேட்டது ஒரு ஆள், சாப்பிட்டது ஒரு ஆள். கேட்ட ஆளுக்கு சாப்பிட கொடுத்து வைக்கல. நான் தான் இன்றைக்கி சாப்பிட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு பூஜை நான் தான் சாப்பிட்டுட்ருக்கேன். அப்புறமா இன்னொரு விஷயமும் சொல்ல மறந்துட்டேன். சில டைம் மாவு புட்டு கிழங்கு மாவும் வச்சுருப்பாங்க கடையில், வறுத்து வச்சுருப்பாங்க. ஆனால் எனக்கு என்னவோ அதை விட இப்படி சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. மாவெல்லாம் போட்டுக்கிட்டு விரவி அந்த டேஸ்ட்டை விட இந்த டேஸ்ட் தான் சூப்பர் டேஸ்ட்டு. அப்புறம் கிழங்குல பப்படம் வச்சுருப்பாங்க, அதுவும் செம்மையாக இருக்கும். ஆனால் இப்போ எங்கே அதெல்லாம் எல்லாம் மண் நிறன்னு. பழைய அந்த கன்னியாகுமரிக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனித்துவம் உண்டு. கல்யாண வீட்டு சாப்பாடு, இந்த மாதிரி சாப்பாடு. கல்யாண வீட்டுக்கெலாம் போனால் உள்ளி மிளகாய் பச்சடி, அவியல், அதுக்கப்புறமா எரிசேரி, சாம்பார், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ தயிர் பச்சடியவே வேறு மாதிரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெறும் பச்சை வெள்ளரிக்காவை நறுக்கி போட்டு வெங்காயத்தை நறுக்கி போட்டு வைக்கிறாங்க சில இடங்களில். அது தயிர் கிச்சடின்னா அது வெண்பூசணியை போட்டு தயிர் ஊற்றி வைக்கணும். அதுதான் தனி டேஸ்ட்டு, தனி
தனியாக உள்ள ஒரு இது. அப்புறம் அப்புறம் இந்த உள்ளி பச்சடி அதெல்லாம் இப்போ கல்யாண வீட்டில் எங்கேயுமே பார்க்கவே முடியல.